அம்மா ஒரு மேகி பாக்கெட் கொடுமா. 2 நிமிஷம் இருமா. அம்மா மேகி பாக்கெட் கொடுமா, நான் வீட்டில் பண்ணிக்கிறேன். மோ எடுத்து கொடுக்கறதுக்கு தான் 2 நிமிஷம் ஆகும்னு சொன்னேன். உனக்கு சமைச்சு கொடுப்பாங்களா? சமைச்சு கொடுப்பீங்கன்னு நினைச்சேன் நான். ஏ அறிவு கட்டல, என்ன பண்ற நீ? அத்தை பாத்திரம் கீழே விழுந்துருச்சு அத்தை, எடுத்து வைக்கும் போது. ஒரு வேலை செய்யும் போது 10 தடவை யோசிக்கணும். ரேகா தண்ணி எடுத்துங்கம்மா. தண்ணி குடுக்கலாமா வேணாமா? குடுக்கலாமா வேணாமா? ஐயோ அத்தை கீழே விழுந்துட்டாங்களே. எழுப்பலாமா வேணாமா? எழுப்பலாமா வேணாமா? எழுப்பலாமா வேணாமா? அப்பாட 10 வாட்டி ஆயிடுச்சு. இப்ப எழுப்பலாமா அத்தை? அத்தை ஐயோ அத்தை போயிடுச்சு. பாத்திரம் வெளுக்கல, துணி துவைக்கல, 5 பைசா பிரயோஜனம் இல்ல. ரேகா அப்பயே திட்டுட்டு சாரிம்மா. அம்மா இது நல்லா கசக்குங்க. இப்ப மறுபடியும் ஓபன் பண்ணுங்க. இந்த பேப்பர் முன்ன மாதிரி இருக்காமா? இல்ல, அந்த மாதிரிதான் என் மனசும். நல்லா திட்டீங்க. இப்ப வந்து சாரி கேட்டா என் மனசு வலிக்கதான் செய்யும். ஓ டிவி ஆன் பண்ணு. ஆன் ஆகலம்மா. ரிமோட் ஒர்க் ஆகலன்னு என்ன பண்ணுவ? அதுவா மம்மி, 2 தட்டு தட்டினா அதோ டிவி ஆன் ஆயிடுச்சு. பேப்பர் மாதிரி கிடையாது நீ, நீங்க ரிமோட் மாதிரி தான் நீ. அம்மா யாராச்சும் 10 ரூபாய் தானம் பண்ணுங்கம்மா. காசு இருக்காம்மா? சேஞ்ச் இல்லையாம்மா? ஐயோ சேஞ்ச் இல்லையம்மா, நாளைக்கு வா. சரி உங்க நம்பர் கொஞ்சம் கொடுங்க. ஏகம்மா அவங்க கிட்ட கூட ஒரு போன் இருக்குமா? சரி போன் நம்பர் எதுக்கு கேக்குறீங்க? இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 4-5 லட்சம் ரூபாய் வெளியே இருக்கு. அதனால உங்க நம்பர் வாங்கிக்கிட்டா நாளைக்கு ஜிபே பண்ணி சொல்லலாம்னு பார்த்தேன். அம்மா அம்மா எங்கம்மா வைக்கிறது? என் தலைமையில வை. மா என்ன தூங்கிட்டு இருக்க? எங்கம்மா சமைக்கணும்? இதெல்லாம் கேன் கவர் போட்டு நான் போட்டேன். என்னம்மா? பாப்கார்ன் 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 கான் 500 ரூபாய். பாப்கார்ன் 500 பாப்கார்ன் வேணுமா மேடம்? எவ்வளவு பாப்கார்னு? 500 ரூபாய். அது 20 பாப்கார்ன் 500 ரூபாவா? இது ஸ்பெஷல் பாப்கார்ன். பாப்கார்ன் அந்த மாதிரி ஸ்பெஷல்? இந்த பாப்கார்ன் சாப்பிட்டா அறிவு நல்லா வளரும். அப்படியா? இல்லைங்க 500 ரூபாய் பாப்கார்ன் கொடுங்க. ஆமா இப்ப அறிவு எப்படி வளர்ந்துச்சு வளர்றதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? 1 கிலோ ராகி இல்ல, எத்தனை ராகி இருக்கும்? ஐயோ எனக்கு தெரியாத மேடம். நீ அப்பயே சாப்பிடல, இப்ப சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டேன் மேடம். ஒரு சீப் வாழைப்பழத்துல எத்தனை இருக்கும்? 12 தான் மேடம். பாத்தியா உனக்கு எவ்வளவு அறிவு வளர்ந்துருச்சு. அட ஆமா மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மா ஒரு 5000 இருந்தா கூட. சரியா கேக்கல, என்ன சொன்ன? 5000 ரூபாய் காசு இருந்தா கொடு மம்மி. எங்க இங்க தொடப்ப காணோம். ஓகே புரிஞ்சது. என்ன மம்மி? ஷாப்பிங் போயிட்டு வரியா? ஷாப்பிங் போலாம் தான் ஆசையா இருக்கு, ஆனா காசு இல்லையே மம்மி. அவ்வளவுதானே, நான் கொடுக்குறேன். ஹை அப்ப நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுமா மம்மி? ஐயா நல்லாவே இருக்குமா, இதே போமா போயிட்டு வாமா. 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வா சரியா? 10 ரூபாய் ஷாப்பிங்கா? மேடம் உங்களுக்கு போன் வருதுந்தாங்க. ஓகே ஓகே. ஹலோ ஆமா 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 வந்துட்டு ரீச் ஆயிடுவேன். 10 minutes ஷார்ப்பா ரீச் ஆயிடுவேன். ஓகே ஓகே ஓகே. போன் இருந்தாங்க, தேங்க்யூ. உங்க போன்ல எப்படி எனக்கு கால் வரும்? ஓ என்னுடைய ஃபாலோவர்ல நீங்க? ஓகே ஓகே ஓகே. ஒரு செகண்ட். எனக்கு இருக்குது 500 ஃபாலோவர்ஸ் தான். எப்படி தெரிஞ்சிருக்கு என்ன? ஒருவேளை நான் செலிபிரிட்டி இருக்கேனோ? பப்பு இந்த சாக்லேட். ஹை சாக்லேட். அக்கா பாப்பா உன்னை வாக்கிங் கூட்டு போட்டுமா? குடிங்க சாக்லேட். ஹலோ மேம், உங்க வீட்டுல பிளாக் மணி இருக்குது எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஐ எம் சர்ச்சிங் IMCB ஆபீசர்ஸ். ஓகே சர்ச் பண்ணிக்கங்க.
ஓகே சாரி மேம், ராங் இன்ஃபர்மேஷன். உங்க வீட்ல சர்ச் பண்ணதால எந்த ஒரு பிளாக் மணி கிடைக்கல, எங்களுக்கு இந்த செயின் மட்டும் தான் கிடைச்சிச்சு. ஓ கிடைச்சிடுச்சா? உங்களுக்கு கிடைச்சது ராங் இன்ஃபர்மேஷன் இல்ல, கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது யாரும் இல்லை, நான் தான். செயின் தொலைஞ்சு போய் 1 மாசம் ஆச்சு. தேடி தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு போன் பண்ணேன், பிளாக் மணி எங்க வீட்டுல இருக்குன்னு. அம்மா ஓபன் பண்ண முடியல. ஓபன் பண்ண முடியல. எங்க ஓபன் பண்ண முடியல? இப்படி வா. எப்படி ஓபன் ஆச்சு? ஓபன் ஆகல. ஏதாவது குக் பண்ணிட்டா. ஏன் சொல்ற? அந்த கடைக்காரன் அடிச்சிட்டான். அப்படியா? வா கேக்கலாம். எங்க அந்த கடைக்காரனா? ஆமா. சரி, அந்த கடைக்காரன் கிட்ட என் பேர் சொன்னியா? உன் பேர் சொன்ன, அதுக்குதான் என்ன அடிச்சா. சும்மா சும்மா என் பேர் யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? வாப்பலாம். இனியோட என்ன குண்டாக்குற விஷயத்தை எல்லாத்தையும் நான் விட போறேன். அப்பதான் இனிமே டயட் பண்ண போறேன். அப்புறம் உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேன். எக்ஸசைஸ் பண்ண போறியா? பிஸ்கட் சாப்பிடாம இருக்க முடியுமா? ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடறது சாப்பிடாம இருக்க முடியுமா? ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட மாட்டேன், இன்ஸ்டால ரீல்ஸ் போட மாட்டேன். முக்கியமா என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்னுடைய செல்ஃபி போடவே மாட்டேன். முக்கியமா கண்ணாடியில என்ன பார்க்கவே மாட்டேன். வெயிட் மிஷின்ல வெயிட் பார்க்கவே மாட்டேன். இதெல்லாம் பண்ணாதானே நான் குண்டான ஃபீல் எனக்கு வரும், தேவையில்லாத மன உளைச்சலும் வரும். அதனாலதான் இனிமே இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன்.